உங்கள் திறனை தழுவுதல் உள்ளே உள்ள சக்தி. தாய்மார்களே, மதிப்பிற்குரிய விருந்தினர்கள் மற்றும் அன்பான நண்பர்களே, இன்று நான் உங்கள் முன் வெறும் பேச்சாளராக மட்டும் நிற்காமல் வாழ்க்கை பயணத்தில் சக பயணியாக நிற்கிறேன். உத்வேகத்தின் ஒரு செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் இங்கு வந்துள்ளேன். இது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பயன்படுத்தப்படாத ஆற்றலின் ஊற்று கட்டவிழ்த்து விடப்படுவதற்கு காத்திருக்கிறது என்பதை நினைவூட்டுகிறது. நண்பர்களே, வாழ்க்கை ஒரு பெரிய சாதனை. இது சிகரங்கள் மற்றும் பள்ளத்தாக்குகள், சவால்கள் மற்றும் வெற்றிகளால் குறிக்கப்பட்ட பயணம். சில சமயங்களில் இது ஒரு மேல் நோக்கி போராக தோன்றலாம். ஆனால் நீங்கள் இதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் கற்பனை செய்வதை விட வலிமையானவர் மற்றும் அதிக திறன் கொண்டவர். நாம் நம்மை நம்பத் துணியும் போது வெளிப்படும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளில் நமது இருப்பின் சாராம்சம் மூடப்பட்டுள்ளது. இன்று உங்களுக்குள் இருக்கும் சக்தியை, உங்கள் ஆற்றலின் சக்தியை ஏற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கனவுகளை பற்றி பேசலாம். நம் அனைவருக்கும் அவை உள்ளன. அந்த அபிலாஷைகள் நம் இதயத்தின் ஆழத்தில் பறக்கின்றன. இப்போது ஒரு சூறாவளி விளக்குக்குள் ஒளிரும் சுடர் போன்ற அதே தீவிரத்துடன் அந்த கனவுகளை தொடர வேண்டுமா என்று கற்பனை செய்து பாருங்கள். நாம் என்ன சாதிக்க முடியும்? வெற்றியை நோக்கிய பயணம் நேர்கோடு அல்ல. இது திருப்பங்கள், தடைகள் மற்றும் மாற்று பாதைகள் கொண்ட ஒரு வளைந்த சாலை. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு திருப்பமும் கண்டுபிடிப்பின் வாக்குறுதியை கொண்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு திருப்பமும் நீங்கள் ஆக வேண்டிய நபருடன் உங்களை நெருக்கமாக கொண்டு வருகிறது. இது சுய நம்பிக்கையுடன் தொடங்குகிறது. உங்களை வரையறுக்கும் தனித்துவமான திறன்கள், திறமைகள் மற்றும் திறன்களை நம்புங்கள். வாழ்க்கையின் பிரம்மாண்ட அரங்கில் நீங்கள் வெறும் பார்வையாளர் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் சொந்த கதையின் கதாநாயகன். சவால்களை எதிர்கொள்ளும் போது ஒவ்வொரு தடையையும் ஒருபடியாக பார்க்கவும். ஒரு தடைக்கல்லாக அல்ல. தோல்வி முடிவல்ல. இது ஒரு தற்காலிக பின்னடைவு, மாறுவேடத்தில் ஒரு பாடம். உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் வழிகாட்டியாக தோல்வியை தழுவுங்கள். தாமஸ் எடிசன் ஒருமுறை கூறியது போல், நான் தோல்வியடையவில்லை, வேலை செய்யாத 10,000 வழிகளை கண்டுபிடித்தேன். நேர்மறையுடன் உங்களை சுற்றி வையுங்கள். உங்கள் சூழல் உங்கள் மனநிலையை வடிவமைக்கிறது. உங்களை ஊக்குவிக்கும் மற்றும் மேம்படுத்தும் நண்பர்கள், வழிகாட்டிகள் மற்றும் தோழர்களை தேர்ந்தெடுங்கள். ஒரு ஆதரவு நெட்வொர்க் வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஊக்கியாக உள்ளது. தொடர்ந்து கற்கும் மனநிலை